கலைவாணியும் தேன்மொழியும் சிறுவயது முதலே உற்ற தோழிகள். அவர்களின் நட்பு ஊர் அறிந்த விஷயம். ஆனால் ஒரு சின்ன விஷயம் அவர்களின் நட்பில் விரிசலை ஏற்படுத்தியது. கோடை விடுமுறை முடிந்து பள்ளி திறக்கவிருந்தது. இருவரும் புதிய நோட்டு புத்தகங்கள் வாங்க கடைக்குச் சென்றனர். கலைவாணி ஒரு அழகான வண்ண நோட்டை தேர்ந்தெடுத்தாள். அதே நோட்டை தேன்மொழியும் வாங்க ஆசைப்பட்டாள். ஆனால் கடையில் ஒரே ஒரு நோட்டுதான் மீதம் இருந்தது. கலைவாணி, அந்த நோட்டு எனக்கு கொடுறியா? அது ரொம்ப அழகா இருக்கு. தேன்மொழி ஆசையாக கேட்டாள். நான் முதலில் எடுத்தேன் தேன்மொழி. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இதைத்தான் வாங்குவேன். கலைவாணி உறுதியாகச் சொன்னாள். நீ எப்பவுமே இப்படிதான். நான் ஆசைப்படுற எதையும் எனக்கு கொடுக்க மாட்ட. தேன்மொழி கோபமாகச் சொன்னாள். நான் உனக்காக எதுவுமே செய்யலையா? போன மாசம் உன் வீட்டு பாடம் செய்ய நான் எவ்வளவு உதவி பண்ணேன் என்று கலைவாணி குரலை உயர்த்தினாள். உதவினது உண்மைதான். ஆனா இந்த ஒரு நோட்டு கொடுக்க மாட்டேங்கிற. உனக்கு என் மேல பாசம் இல்லைன்னு இப்பதான் தெரியுது. தேன்மொழி கண் கலங்கினாள். இருவரும் சண்டையிட்டுக் கொண்டே வீடு திரும்பினர். அன்று முதல் இருவரும் பேசிக் கொள்ளவில்லை. அவர்கள் பள்ளிக்கு ஒன்றாகச் செல்வதை நிறுத்திவிட்டனர். வகுப்பறையிலும் ஒருவரை ஒருவர் தவிர்த்து வந்தனர். அவர்களின் நட்பு முறிந்தது கண்டு ஆசிரியர்களும் பெற்றோர்களும் வருந்தினர். சில வாரங்கள் கழித்து அவர்களின் வகுப்பில் ஒரு ஓவியப் போட்டி அறிவிக்கப்பட்டது. இருவரும் ஓவியம் வரைவதில் திறமையானவர்கள். போட்டி நாளில் தேன்மொழி அவளது ஓவியத்திற்கு தேவையான ஒரு வண்ண பென்சிலை கொண்டு வர மறந்துவிட்டாள். அவளுக்கு மிகவும் தேவைப்பட்ட அந்த நிறம் கலைவாணியிடம் இருந்தது. தயங்கியவாறே தேன்மொழி கலைவாணியிடம் சென்றாள். கலைவாணி, எனக்கு அந்த பழுப்பு நிற பென்சில் கொஞ்சம் தருவியா என்று மெதுவாக கேட்டாள். கலைவாணி ஒரு கணம் யோசித்தாள். அவர்களின் சண்டை, பிரிந்து போன நாட்கள் அனைத்தும் அவள் மனதில் ஓடின. தேன்மொழியின் கண்களில் தெரிந்த தவிப்பைக் கண்டதும் கலைவாணியின் மனம் உருகியது. அவள் உடனடியாக அந்த பென்சிலை எடுத்துக் கொடுத்தாள். இதை வச்சுக்கோ தேன்மொழி, உனக்கு இது தேவைப்படும் என்று புன்னகையுடன் சொன்னாள். என்ன மன்னிச்சுடு கலைவாணி, ஒரு சின்ன நோட்டுக்காக நான் நம் நட்பை உடைச்சுட்டேன் என்று தேம்பி அழுதாள். இல்ல இல்ல, இது என் தப்பும்தான். நானும் பிடிவாதமாக இருந்திருக்க கூடாது. நம் நட்பை விட வேற எதுவுமே பெருசு இல்லை என்று கலைவாணியும் சொன்னாள். இருவரும் கட்டிப்பிடித்து அழுது மீண்டும் தங்கள் நட்பை புதுப்பித்துக் கொண்டனர். அன்று முதல் அவர்கள் முன்பை விட நெருங்கிய தோழிகளாக மாறினர். ஒரு சிறிய சண்டை அவர்களின் நட்பின் ஆழத்தை அவர்களுக்கு உணர்த்தியது.